Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம இன்னைக்கு டேஸ்டியான சிக்கன் லெக் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச டேஸ்டியான சிக்கன் லெக் ஃப்ரை இதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா நாம் ஒரு பேஸ்ட் இதில் அரைச்சி இதோட ஆட் பண்ணுறோம். அது இதுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் டைம் இதோட நான் ஒரு காஷ்மீரி மிளகாய் ஒன்று எடுத்துக்கிறேன். பூண்டு ஒரு 8 பல் பூண்டு, அதுக்கு தேவையான இஞ்சி, அப்புறம் ஒரு 6 சின்ன வெங்காயம். நீங்கள் வேணும்னா உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் வெங்காயம் பூண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது 3 பீஸ் சிக்கன் லெக்காக தான் நான் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இல்லைனா அந்த வெங்காயத்தில் வர தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இதை தான் நம்ம சிக்கன் லெக் பீஸோடு ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்மளோட பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க வேறு என்னென்ன சேர்க்கலான்னு பார்த்துக்கலாம். இதுக்காக 3 சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ இதோட நான் 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய், இல்லைனா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதாவது காரியண்டர் பவுடர், இது நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதோட நான் மஞ்சள், இது 1/2 ஸ்பூன். மஞ்சள் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன், 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதோடு நாம் தேவையான அளவு மசாலா, அதாவது பிரியாணி மசாலா பவுடர். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நாங்கள் இதோட வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் வேணுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் ஸ்பைஸியாக சாப்பிடுங்கன்னா 1.5 ஸ்பூன் வரைக்கும் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சேர்த்தா கசக்கும். ஓகே, இப்போ இதோட நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த பேஸ்ட் இதை நாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இதோட ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இது கரெக்டாக நீங்கள் தேவையான அளவு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட நான் 2 ஸ்பூன் தயிர், இதையும் நான் இதோட ஆட் பண்ணுறேன். தயிர் நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அதுக்காக நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். ஸோ இதோட 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக எவ்வளோ மாவு கலக்கணும்னு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்குது. இதில் நான் 2 ஸ்பூன் அரிசி மாவு இதை ஆட் பண்ணுறேன். நீங்கள் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கார்ன்ஃப்ளவர் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இது அரிசி மாவு தான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். நல்ல நைஸாக அரைச்சி எடுத்த அரிசி மாவு இது நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாம் இதை ஒரு 30 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ண போகிறோம். நீங்கள் 30 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நான் 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ இது இன்னொரு டைம் பண்ணது. சின்ன வெங்காயம் ஒரு 8 எடுத்திருக்கேன், பூண்டு பல் ஒரு 8, அதுக்கு தேவையான அளவு இஞ்சி. இதில் என்னென்னா நான் அந்த மிளகாய், சிவப்பு மிளகாய் ஆட் பண்ணல, வெறும்னே இந்த பேஸ்ட் மட்டும் தான் நான் அரைச்சி எடுக்கிறேன். பாருங்கள், இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்தால் நமக்கு ஒயிட்டாக கிடைக்கும். ஸோ இந்த டைம் நான் இதுக்கு பதிலாக காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அது நல்ல கலர் கொடுக்கும் நமக்கு, அதுக்காக தான். ஸோ இப்போ இதுக்கு நான் 4 பீஸ் எடுத்திருக்கேன் சிக்கன் லெக் பீஸ். இதோட நான் 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நம்ம கலரிங் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இதில் காரம் கம்மியாக இருக்கும் நமக்கு. ஸோ நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைன்னா நீங்கள் ஆர்டினரி சில்லி பவுடர் கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர். இந்த வீடியோ ஆல்ரெடி நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த லிங்க்கை செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஓகே, இதையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கு போகிறோம். இது இன்னொரு டைம் நாங்கள் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். இது நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பேஸ்ட், இதையும் நாம் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இந்த பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு அதோட 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு இந்த டைம் நான் கார்ன்ஃப்ளவர் தான் ஆட் பண்ணுறேன். அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க.
ஏன்னா நமக்கு அந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு எக்கு இதோட ஆட் பண்ணிக்கிறேன். எக் வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை ஒரு எக்கோ இல்லை நீங்கள் ஆஃப் எக்கு கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு நான் ½ அன் ஹவர் மேரினேட் பண்ணுறேன். நீங்கள் ½ அன் ஹவருக்கு மேலே வைக்கணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. பொரிக்கும் போது நீங்கள் எடுத்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன், அதாவது ஆஃப் லெவல் தான் ஆயில் அப்ளை பண்ணுறேன். நல்லா இந்த லெக் பீஸ் வந்து ஆஃப் முழுகும்படிக்கு எண்ணெய் வச்சு அதில் தான் நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் இந்த டைம். ஸோ இதில் இந்த மசாலா நல்லா இறங்கி இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ இது நல்லா நமக்கு தீஞ்சு போகாமல் நல்லா சிவக்க நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரணும், அதில் நல்லா சிம்மில் வச்சு நாம் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். அதை நான் இன்னொரு டைம் செய்யும்போது இதை டீப் ஃப்ரை தான் பண்ணேன், அதாவது நிறைய ஆயில் வச்சு அதில் நம்ம வடையெல்லாம் எப்படி நம்ம பொரிச்சு எடுப்போமோ அந்த மாதிரி இதுவும் நான் டீப் ஃப்ரை தான் செஞ்சு எடுத்தேன். ஏன்னா இது சில டைமில் நமக்கு இந்த வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் இல்லை இந்த மாதிரி பேர்ட் ஃப்ளூ அந்த மாதிரிலாம் ஒரு பயம் இருக்கும்போது நாம் இந்த மாதிரி நல்லா அந்த பீஸ் எண்ணெயில் முழுகிற அளவுக்கு நம்ம டீப் ஃப்ரை செஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா நல்லா உள்ளெல்லாம் நல்லா எண்ணெய் இறங்கி வெந்து வந்துடும். ஸோ இந்த டைமில் நான் வந்து இந்த மாதிரி தான் செஞ்சேன், நல்லா டீப் ஃப்ரை செஞ்சு எடுத்தேன். நல்லா ஆயில் நல்லா உள்ளெல்லாம் இறங்கி நல்லா வெந்து வந்தது. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆகிடுச்சு, ரெண்டுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சிக்கன் லெக் பீஸ் சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது மசாலா நல்லா உள்ளே இறங்கி 2 டைமே ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் இதை பிள்ளைங்க கூட ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்படிக்கு விரும்பி கேட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மசாலாவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வந்து நமக்கு இன்னும் சாப்பிடணும் போல் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த டேஸ்ட்டை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.